அப்பா வந்து பறித்து வச்சுருக்காருலாம் பூவும் காலையில் பறிச்சிட்டார். நான் வந்து இந்த 2 ரோஸும் அந்த ஒரே ஒரு ரோஸ் மட்டும்தான் நான் பறித்தேன். இது வந்து பன்னீர் ரோஸ், இது வந்து பெங்களூர் ரோஸ். குட் மார்னிங். இன்னும் பயப்பட மாட்டேறேன்னு பார்த்து மார்னிங்கே விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அம்மா வீட்டில். குட் மார்னிங். என்ன பார்த்து பயம் இல்லையா உனக்கு? எப்பவுமே பயந்து ஓடியோ, இன்னைக்கு பயப்படாமல் உட்காந்துருக்கு தொடலாமா? காமிக்குது. வாவ், பயப்பில்லையா? சரி மேலே போகிறேன். காலையிலே சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி, இங்கே வந்து அனில் சார் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்க வீட்டில் வந்து பச்சை கிளி சாப்பிட்டுருக்கு. அங்கே பச்சை கிளி இருக்குப்பா, அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கு. அங்கே பச்சை கிளி பூரா சாப்பிட்டுட்ருக்கு. இங்கே வந்து அனில் சாப்பிட்டுருக்கு. ஓடிச்சு. அப்பா இது இந்த மாதிரி தொங்க விட்டா வெயிட் ஆனால் கீழே விழுந்துறது. இதுதான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. மார்னிங் கார்டன் ஒர்க். நேற்று வந்து சார் எல்லாத்தையும் பெருசாக இருக்கிறதெல்லாம் பறித்து சாப்பிட்டாரு. இருக்கிறது இது சின்ன சின்னதாக இருக்கும். போகிறதுக்குள்ள பெருசாச்சுன்னா சாப்பிட்லாம். வாட்டர் ஆப்பிள் க்ரீன் கலர் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. காலையில் பூர்வி கிளி சத்தம் கேட்கலான்னா பாய்ங்க. மார்னிங் இவ்வளோ பாத்திரம் இருக்குது. இதெல்லாம் நான் தேய்ச்சி முடிச்சிடறேன். அம்மா எழுந்துக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா அம்மா ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். க்ளீன் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி வச்சாச்சு ஃபுல்லாக. அம்மா வந்தானே ஹாப்பி ஆகிடுவாங்க. எப்படி அம்மா சாமான் வந்து கழுவிட்டு இருக்கா? எவ்வளோ வேலை முடிச்சு கொடுத்துருக்கா? குட் கேர்ள். குட் கேர்ள் சார். நீ குட் பை. மாமா ஒரு சர்ப்ரைஸ் வாங்கி நைட்டு வச்சான். என்னது? திருப்பி பாரு. நேம் பாரு. ஸ்கூல் பஸ். எங்க பாரு, இங்க பாரு, இங்க பாருடா. மாமா உனக்கு கொடுக்கலாம் வச்சுதான் அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்க. திட்ட வாங்க போறாங்க அம்மா. மாமா வரும்போது ஒழிச்சு வச்சிடலாம். மாமா வரும்போது இது உள்ள வச்சிடலாம். மாமா வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லுவான். அப்படியே சர்ப்ரைஸ் மாதிரி நடிச்சிடு. ஓகேவா? அவன் நான் செய்ய மாட்டான். ஓகே. தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை. என்ன மேட்சிங்கா வச்சிருக்கீங்க? ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு. தலையில யார் வச்சு விட்டா? தாத்தாவா? என்ன பாட்டு அது? சரி டான்ஸ் வாங்க. எப்படி அம்மா காடி கட்டு. எனக்கு ஸ்டெப்ஸே தெரியாது. சரி டாடி மிஸ் பண்றியா? ஏன் டாடி நீ ஏன் மிஸ் பண்ற? நான் உன் கூட தானே மச்சல்ல இருக்கோம். நானும் அம்மாவும். டாடி தான் கிளம்பிட்டாங்க. சொல்லு. நான் தான்
போற அது ஆத்யா வாயிலிருந்து எடு அதே உட்கார வச்சு கொடு. இல்லை இதை வாஷ் பண்ணி கொடுக்குறதுனா கொடு. ஒன்று பிரித்து வச்சிருக்க பாதி ஒன்று ஊசல். நான் சாப்பிடலாம் நினைச்சேனே. ஏய் அம்மா கொண்டு கொடுடா. செல்ல குட்டி இல்லடா செல்லும். அவ்வளோதான் காலி மொத்தம். அம்மா ஃபுல்லா ப்ளீஸ். நீ குட் பை தானே? வேணாம் வேணாம் வேணாம். என் கோச்சிங் கொடுக்குறான். தெரியுது. சும்மா சொன்னேன்ல. சும்மா சொன்னேன்டா. பேப்பர் கொடு. வேஸ்ட் பேப்பர் கொடு. டஸ்ட்பினில் போட்டு கொடு. சும்மா தான் சொன்னேன். இந்தா கொடுமா. இப்போ எதுக்கு இப்போ ஹைட் பிரச்சனை நடக்குது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏன்னா நான் ரொம்ப பெருசா இருக்கேன். நீ என்னடா சாப்பிட்டுட்டு இருக்க? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம மூணு டால். நல்லா வாழ்வீங்கடா ரெண்டு பேரும். எப்படி உட்காந்து தின்னுட்டு இருக்கடா? டிஃபன் எனக்கு கொடுக்கல. சரி, அப்புறம் உங்க பர்த்டேக்கு என்ன பிளானு? ஒழுங்கு மரியாதையா நீ இப்பவே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கடைசி நேரத்துல சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வழக்கம் போலதான் சொல்லு. எல்லாரும் போய் சாப்பிடுவோம். ஏய், போன வருஷம் வழக்கம் போல இல்லையேடா. போன வருஷம் இந்த நிதி நிலைமை இந்த வருஷம் இல்லை. ஆமா, நீ 3 பேருக்கு பார்க்கணும்ல. குபோ இங்க வா. தருவானா மாட்டானா? மாட்டான். அவன் அம்மா கிட்ட கதை அடிச்சுக்கிட்டு இருக்கான். குபோ குபு சார். குபு சார் அப்படியே தேவ் சார். அவன் வர மாதிரி பார்த்து. அம்மா 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 அம்மா. அம்மா அம்மான்னு கத்திட்டு எதுவுமே நான் எப்பவுமே சொல்லாம தான் இருக்கேன். என்ன பாசம் என்ன பாசம். நான் பாசக்கார பையன் பெற்றிருக்கேன்டா. இங்க வந்து பாரு உன் பேராண்டிய. இங்க வா சீக்கிரம். இங்க பாரு பாரு இந்த பாச போராட்டத்தை பாரு. தாய் சாங்கத்துக்கு விட்டு போயிட்டான். போகும்போது அவன் கூட்டு போடலாம். வீட்டில் பக்கெட் வந்து பழசாயிடுச்சான் பாத்ரூம்ல. நீ மட்டும் பர்பிள் வச்சிருக்க. எனக்கு இதே மாதிரி பர்பிள் வாங்கி வரியா நம்ம ஷாப்பிங் போகலாம். அந்த நீ வாங்கலையா அங்கே போனோமா? அப்படியா? அப்படியே பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் போயிட்டு எல்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டு நேரம் அங்கே போகலாம். அம்மா அந்த பூலாம் எடுத்து வச்சிட்டியா? மேல இருந்து பறிச்சுட்டு வந்தது. ஓகே, ஏதாவது வந்தா வாங்க வேண்டியது. சார் வெளில போய் நிற்க வேண்டியது. ஆஜே குட்டி மா மா எனக்கு வேண்டாமா? இது பேர் பாரு. ஆனியன். ஆனியன்.
என்னடா பண்ணிட்டு இருக்க? ராகேஷ் மாமா சின்ன பாப்பா இருக்கும்போது பழைய வீட்டுல இந்த மாதிரிதான் கீழே ஒரு கலர் போட்டிருப்பாங்களா, அந்த கலர் மேல எப்படிதான் லைனா அடக்கிட்டு இருப்பான். அம்மா இங்க சீக்கிரம் வாமா, ஒரு நிமிஷம் சீக்கிரமா சீக்கிரமா இங்க வா இங்க வா. இத பார்த்து உனக்கு என்ன ஞாபகம் வருது பாரு. இங்க பாரு சீக்கிரமா. அதே மாதிரி ராகேஷ் இருக்கும்போது இதான் வேலை. அதான் தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த நம்ம பழைய வீட்டுல வந்து அந்த கலர் இருக்குமே, கலர் வந்து ஓரம் வந்து ரெட்டும் இங்க வந்து ஒரு மாதிரி கிரே மாதிரியும் இருக்கும். அந்த ரெட் ஃபுல்லா என் ஞாபகம் இருக்கு. அதான் இப்ப சொன்ன என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கு. இவன மாதிரி இருக்கும்போது இதான் வேலை. இப்பயே உட்கார்ந்து இருக்கேன். இவன மாதிரியே இப்படிதான் புத்தகங்கள் வச்சுதான் இருக்கும். அதே மாதிரியே மாமா மாதிரியே இருக்கு. சூப்பரா அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு. அது பாச்சு வேற கையில் கட்டிட்டு நீ அவனையும் எதுக்குடா இப்படி அடக்கி வச்சிருக்க? சின்னதுல இருந்து பெருசா அடக்கி முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுமா மியாவுக்கு? தொட்டு பாரு. தூங்குது பாரு. தூங்கட்டும் போ, டிஸ்டர்ப் பண்ணாத. போலாமா உள்ள? தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண கூடாது. பிடிச்சிருக்கா உனக்கு மியாவும்? வீட்டுல வேணுமா? டாடி கிட்ட கேளு. வரமாட்டா. தூக்கலாம் முடியாது, கடிச்சிச்சுன்னா என்ன பண்ண? அதுவே குட்டியெல்லாம் தொலைச்சிட்டு உம்முன்னு இருக்கு. பாப்பா பார்த்தல, இதோட பாப்பாலாம் குட்டி குட்டியா இருந்தது. கிட்டன்ஸ் பார்த்தல, 3 கிட்டன் இருந்ததுல, அதெல்லாம் காணும் பாரு. இங்க போயிடுச்சு. யார் தூக்கிட்டு போனான்னு தெரியல, யாரோ தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதனால இது சோகமா இருக்கு. சோகமா இருக்கு பாரு. தூங்கட்டும், நம்ம உள்ள போவா. அடிபட்டிருக்கா? ஆமா. சரி வா போலாம், தூங்கட்டும் வா. பீச்ல விற்பாங்க, நீட்டா கட் பண்ணி இப்படி பண்ணா அந்த மாதிரி. அவர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அமைச்சிருக்காரு மிஸ்டர் தம்பி அவர்கள். இப்ப நான் வந்து அவருக்கு அதே மாதிரி மிளகாத்தூள்லாம் போடக்கூடாதான், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு போனோம். உங்க தம்பிங்கெல்லாம் இப்படிதான் வேலை வாங்குவாங்க சொல்லுங்க கமெண்ட்ல. டிஃப்ரெண்டா கட் பண்ணி பார்ப்போம் எப்படி அவங்களது மாதிரி வருதான். ஓரளவுக்கு வருது. இப்படிதான் கேட்டான், எடுத்து போய் கொடுத்து பார்க்க. இப்படிதானே கேட்ட? எப்படி இதோட எந்த தோண்டா கேட்டேன். நன்றி. மியூசிக் இல்லாம ஆடுறீங்க? மியூசிக் இல்லாம ஆடுறீங்க? என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? சரியான காரண்டா, வேணாண்டா. நூடுல்ஸ் வேணாண்டா. சொல்லும் வேணாம், அதுல சாப்பிட கூடாது, பேட் இதெல்லாம். என்னம்மா என்னாச்சு உனக்கு? வாட் ஹேப்பன்? சாப்பிடலாம், நீ சாப்பிட்டு பாரு. வாய் எரிய போகுது பாரு.
பைசியான ஒரு நூடுல்ஸ் வாங்கி வச்சா அதுதான் வேணும்ன்ற உன் பையன். அது சாப்பிட மாட்டான், ஒரு வாய் எடுத்தோன்னு வேணாம்னு சொல்லிடுவான். அப்பா நூடுல்ஸ் ஸ்பைசியாக தான் சாப்பிடுவாருன்னு அவருக்காக வாங்கினேன். காரம்னா காரம், சமக்காரம். என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க நீ? உடம்பே முடிய மாட்டேங்குதுமா இவங்கிட்ட உதவாங்கிறதே எனக்கு சரி. கூட்டிட்டு வரியா? போன் பண்ணி என்ன கத்துறல, குழந்தைய போக்க விடுறியா? போன்ல கூட காட்ட மாட்டேன். அடிக்கிற அடியில பஞ்சு. நான் என்ன வாங்குவேன்னு பாத்துக்கோ. பார்த்தேன், தெரிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணுமா? சைஸே அவ்வளவுதான் இருந்தது. ஆனா நல்லா இருக்குல்ல, பாக்க அழகா. வினோத பிறவியா இருக்காண்டி அவன். இது என்னாச்சு? இது என்னன்னு சொல்றா? காரமாவே இல்லையா? எத்தனை மாட்டோம். ஐயோ, நிறைய குடுக்காதடா ப்ளீஸ்டா. அனல்ல நிக்க முடியல. கேஸ் இருக்கு. போங்க. எப்படி இருக்கு? என்ன சொல்லு? அம்மா செஞ்சது சமையல்ல கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் பாருங்க. அந்த சமையலோட சமையல் செய்யறாங்களா இது? இது நார் சூப்பரா. அம்மா செஞ்சது இல்லை. சொல்லும் கேர்ஃபுல்லா. வலிக்குதா கை கட்டு. பாத்துரு சொல்லும் கை. அது எரிஞ்சதுல கீழே போட்டு சமையல். அது அந்த கைடா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் டவுன்லோட் பண்ணணும்னு? கொஞ்சம் என்னம்மா, எப்படி போகுது லைஃப் வித் ஆத்யா? ஜாலியா போகுது. ஜாலியா போதா இல்ல டயர்டா போதா? டயர்டா போகுது. இவ்வளவு வேலை செஞ்சாலும் நீ டயர்ட் ஆக மாட்டல? போடு. போடுங்க. ரெடி. என்ன மம்மம் சாப்பிடுறீங்க அது சொல்லுங்க. கீரை மம்மமா நல்லா இருக்கா? அம்மா செஞ்சது எப்படி இருக்கு? இங்க பார்த்து சொல்லு. அம்மா பார்த்து சொல்லு. எனக்கு மட்டும் ஊட்ட மாட்டேன், பேரனுக்கும் பிள்ளைக்கு மட்டும்தான் ஊட்டிக்ஸ். ராகேஷ் சாப்பாடு எதுவும் கையில கொடுப்பேன். அப்படி பாப்பான். ஊட்டிக்கிறியா? சரி போய் ஊட்டிடு. அது ஒரு பழம். ஏமா இன்னைக்கும் தோசை? ஏன் அப்பா டெய்லி தோசை சாப்பிட்றாரு? என்ன வேணும்னு கேட்பேன். 2 தோசை கூட போதும்னு. அப்பா என்ன கேட்கறாரு அது. அவர் சாப்பாடுலாம் செட் ஆகல. காலையில இட்லி சாப்பிடுவாரு. பூரி இட்லிலாம் நைட்ல எல்லாம் சாப்பிட மாட்டார். 2 தோசை எதனா தொட்டு போதும். எனக்கா பால்? ஓகே, நான் பால் குடிச்சிட்டு தூங்க போறேன். குட் நைட். சொல்லு குட் நைட். ரொம்ப டயர்டா இருக்க. குட் நைட். தூக்கம் வருது.